நாள் தொடர்ந்து இருக்கு. அவங்க சாயங்காலத்துல இருந்தே ரெடியா தான் இருக்காங்க. எக்கச்சக்க பேர் கூப்பிச்சு வச்சிருக்காங்க. கூட்டம் குறைஞ்ச உடனே நைட்டு கொஞ்சம் தூங்கின உடனே எல்லாரையும் தூக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எப்படியாவது வன்முறையில கையாளணும்னு நினைக்கிறாங்க. அரசாங்கம்னா காவல்துறை ஏவி விட்டு கைது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இங்க ஒருவேளை இங்க இருக்கிற பெண்களுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா, அவங்க உடலுக்கு உயிருக்கு எதனா பாதிப்பு ஏற்படுச்சுன்னா, காவல்துறை அதிகாரிகளும் மாநகராட்சி அதிகாரிகளும் அமைச்சர்கள் தான் பொறுப்பு. எதனா நடந்துச்சுன்னா இதோட ஒரு மோசமான விஷயம் பார்க்க முடியாது. ஜனநாயக நாடுன்னு சொல்றதுக்கு ஓரமா உட்காந்துருக்கோம், இந்த வண்டி நிறுத்தல. ஆனா அந்த ஓரமா உட்காந்து அனுமதி இல்லையே. உள்ள வேலை செய்யணும்னு கேட்டா வாக்குறுதியை நிறைவேற்றினா அதுக்கும் அனுமதி இல்லை. கேட்கறதுக்கு நீ சொன்ன செய்யறது சொல்லுன்னு கேட்டா அதுக்கு அனுமதி இல்லை. ஓரமா வெளியில உட்காந்து நாங்க காத்துட்டு இருக்கோம். வேற எதுவும் இல்லை. இது காத்திருப்பு போராட்டம் தான். இதுக்கும் அனுமதி இல்லை. அவங்களுக்கு எங்களை பிடிக்கல, எங்க ஜனங்களை பிடிக்கல. அவங்களுக்கு அவங்க ராமி ரெட்டி மாதிரி பணக்காரரை பிடிச்சிருக்குது. அவர் மிகப்பெரிய பணம் வைத்திருக்கக்கூடிய 2வது பெரிய மக்களவை உறுப்பினர். அவட நிறைய காசு இருக்கு, ஜனங்கிட்ட காசு இல்லை. ஒரே வித்தியாசம் தான். அவருக்கு சேவையாற்றணும்னு நினைக்கிறாங்க. அவர் 100 கோடி 1000 கோடி ஆகணும், 2000 கோடி ஆகணும், எங்க சம்பளம் மேல வரணும், நாங்க பணியந்திரம் பெறணும் அப்படிலாம் அவங்க நினைக்கல. எங்க ஜனங்க வாழ்க்கை மேல வரணும் அப்படின்னு நினைக்கல. ராமி ரெட்டி கொஞ்சம் மேல வரணும்னு நினைக்கிறாங்க. நல்லா மேல வரணும்னு அவருக்கு மண்டலங்கள் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு கொடுத்துலாம் நினைக்கிறாங்க. அதான் ஒரே எண்ணம். மோதல் இருக்கும், எங்களுக்கும் அவங்களுக்கும் மோதல் இருக்கும். எங்களுக்கு எதனா ஆச்சுன்னா தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துப்பாங்க. மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் எல்லாம் ஆதரவு கொடுப்பாங்க. நாங்க நம்புறோம், உறுதியா நம்புறோம். பின்னோக்க மாட்டோம். ஆமா, அது பேர் சமூக நீதி தான். மனிதர்கள் ஒரு சக மனிதனோட டீ குடிக்கிறதும் கூட உட்காந்து தட்டுல சாப்பிடுறதும் நிச்சயமா சமூக நீதி தான். அது சமத்துவம் தான். ஊர்ல உள்ள எல்லாருக்குமே புரியும். ஒரு ஆடு மாடு கூட போய் அவர் உட்காந்து சாப்பிட்டா பெருமையா பேசலாம். மனுஷங்களோட உட்காந்து பேச என்ன பெருமை இருக்கு? அவ்வளவு கேவலமா? நீ அப்படி பண்ண மாட்டீங்க. இதே நீ மோடியோட உட்காந்து டீ சாப்பிடுறீங்க, நான் அவரோட டீ சாப்பிட்டேன்னு சொல்ல போறீங்களா? விருந்துன்னு சொல்ல போறீங்க. உங்களுக்கு கேவலமா தெரியுது, சீப்பா தெரியுது. அவ்வளவு உங்க தலையில ஆதிக்க சாதி உணர்வு. அதனால நீங்க அப்படி பண்றீங்க. உங்களோட எண்ணமும் மட்டும்தான் அப்படி இருக்கு. பேச்சுவார்த்தையே நடக்கலைங்க, போய் சொல்றாங்க. கூட்டு வர வச்சு வெளியே போங்கன்னு. அவ்வளவுதான் பேச்சுவார்த்தை. எதுக்கு வெளியே போனோம்? பேச்சுவார்த்தை ஒண்ணும் இல்லையே. அவங்களோட ஒரே விஷயம் ராம்கி ராம்கி ராம்கி. அவ்வளவுதான். ராம்கி ராம்கி ராம்கி. ராம்கியை தவிர சொல்வதற்கு வேறொன்றும் இல்லை. அப்படிதான் இருக்கேன். ஒண்ணுமே இல்லைங்க ஐயா. எல்லா பேச்சுவார்த்தையிலையும் அமைச்சர் சேகர்பாபு மட்டும் தான் பேசுவார். பாக்கி எல்லாருமே சைலண்ட் மோடு தான். உள்ளாட்சித்துறை அமைச்சர் 2வது தடவை வந்திருக்கேன். 4 நாள் வந்தேன், சும்மா சொல்லியிருக்கேன். எப்பயும் இவர் மட்டும்தான் பேசுவார், யாரும் பேச மாட்டாங்க. இப்பயும் வெளியே போ, அவ்வளவுதான். வெளியே துரத்து, வேலையை விட்டும் வெளியே துரத்து. ஓரமாக கார்பரேஷன் வெளியில இருக்கிறது வெளியே துரத்து. இதான் அவங்களோட ஒரே பாலிசி. அடுத்த நிலைப்பாடு சார், இரவு நேரத்துல யாரெல்லாம் வருவாங்க? இரவு நேரத்துல மூச்சுட்டு இருக்கவங்க யாரு? நைட் ஷிஃப்ட் வேலை பாக்குறவங்க. கரெக்டா? வேற என்ன? திருட்டுத்தனம் பண்ணா மூச்சு நிற்பான். கரெக்டா? 2 பேர் தானே முடிப்பாங்க. அப்ப திருட்டுத்தனம் பண்ணவங்க எந்த டைம்ல வருவாங்க? நைட்டு. அவன் மேல நான் சரி சட்டப்பிரிவு உட்பட்டுனா என்ன பண்ணும்? பகல்ல பண்ணும். நைட்டு வரதா இருந்தா திருட்டுத்தனம் பண்ணவங்க தான் பண்ணுவாங்க. நைட்டு வருவாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். நாங்க போராடுவோம், விட்டு போக மாட்டோம். என்ன பண்ணாலும் போராடுவோம். போராட்டம் தொடரும். பிரச்சனையை முடிங்க. கம்யூனிஸ்ட்ன்றீங்க, ஆதி கம்யூனிஸ்ட்ன்றீங்க, உங்க பேர் ஸ்டாலின்றீங்க. பிரச்சனையை முடிங்க. கம்யூனிஸ்ட் எப்பயுமே கார்பரேட் பக்கம் நிக்க மாட்டாங்க, முதலாளிகள் நிக்க மாட்டாங்க. ஜனங்க பக்கம் நிற்பாங்க. ஜனங்க பக்கம் நில்லுங்கன்னு கேட்கறோம்.
பிரச்சனையை வந்து பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சு கொடுங்க. அவருக்கு தெரியாம இருக்கு. கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சாலும் அவர் தானே முடிக்கணும். வேற யார்கிட்ட போய் கேட்க முடியும்? எதிர்கட்சி தலைவர்கிட்ட கேட்க முடியுமா? வேற எந்த கட்சிகார்ட்ட கேட்க முடியும்? அவர் தான் முதல்வர், அவர் தான் முடிச்சு கொடுங்க கேட்கணும். எங்களுக்கு பிரச்சனை தானங்க முடியணும். ரோட்லயே உட்காந்து இருக்கணும், வேலை வெட்டி விட்டு உட்காந்துருக்கணும், வெயில் இருக்கணும், மழை இருக்கணும், என்ன அவசியம் இருக்கா? பிரச்சனை முடிச்சா கிளம்புவோம், முடியாட்டி இருப்போம். போலீஸ் பிடிச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு அச்சமா feel பண்றாங்க? யாரும் பயப்படல, யாருமே பயப்படல, பயப்பட மாட்டாங்க. முடிஞ்சா பண்ணுன்னு உட்காந்துருக்கோம். யாரும் பயப்பட மாட்டாங்க. பயப்படுறதுக்கு பயந்த கூட்டம்லாம் இல்லை. மழை வெயில் எல்லாம் பார்த்து புடம் போட்ட தங்கம்னு சொல்லுவாங்க. நம்மளால தங்கம் வாங்க முடியாது. இது புடம் போட்ட போராளிகளா மாறி இருக்காங்க, நிப்பாங்க. நீதிமன்றத்துல இன்னைக்கு என்ன நடந்தது? நீதிமன்றத்துல அரசு தரப்புல இருந்து என்ன சொன்னாங்க, நம்ம என்ன வந்து முன் வச்சோம்? அது அரசு தரப்புல 41 நோட்டீஸ் கொடுத்து வந்தாங்க. நம்ம தரப்புல எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, மனு கொடுங்க, ஆவணம் கொடுங்க, பதில் போடுறோம். எதையுமே கேட்கல. ஒருதலை பட்சமா உத்தரவு, பர்மிஷன் இடத்துக்கு போங்க, பர்மிஷன் இல்ல இடத்த பண்ணாதீங்கன்னு சொல்லி. இப்போ மத்தியத்துல இருந்து என்னன்னா பெண் தொழிலாளர்கள் வந்து உள்ளக்க போயிட்டு கழிப்பறை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லதான் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நுழைவாயிலும் என்னன்னா 100க்கும் மேற்பட்ட போலீஸ்களை வந்து அடைச்சு வச்சிருக்காங்க. இந்த இதுல எந்த அளவுக்கு என்ன பாதிக்கப்பட்டிருக்காங்க, இது என்ன சொல்லுங்க, இதை பற்றி என்ன? உயிர் வாழக்கூடிய உரிமையை மறுக்கிறாங்க. அரசியல் சட்டம் 21 உரிமைய அவங்கள பொறுத்த வரைக்கும் கழிப்பறை நிறுத்திட்டா, மிரட்டிட்டா, இதெல்லாம் பண்ணா போராட்டம் விலகுவாங்க, சாமி ரெட்டிக்கு விலைக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. முடியாது, எது பண்ணாலும் நிற்போம். அப்புறம் போராடக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு மாற்றுக் கட்சிகளோ இல்ல தன்னார்வலர்களோ சமூக ஆர்வலர்களோ கொண்டு வரக்கூடிய உணவுகளை வந்து தடுத்து நிறுத்தி கொண்டு வரக்கூடாதுன்ற மாதிரி போலீஸ் வந்து அச்சுறுத்துறதாவும் சொல்றாங்க. அது இப்ப வரைக்கும் எங்களுக்கு ஒண்ணும் தெரியல. எங்களுக்கு நைட்டு வழக்கமா வர்றது எதுவும் வரல. மிரட்டி இருக்கலாம், பேசியிருக்கலாம், சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாது, அப்படியே எங்க இருந்து பட்னியில இருக்கணும் கூட நினைக்கலாம், ஓடி போயிடுவாங்கன்னு நினைக்கலாம், மிரட்டல் கூட இருக்கலாம். அதெல்லாம் தாண்டி நிற்போம். சாப்பிடாம இருந்தாலும் நிற்போம், தண்ணி குடிக்காம இருந்தாலும் நிற்போம். மற்ற ஜனநாயக சக்திகள், எதிர்கட்சி தலைவர்கள், அரசு கட்சி தலைவர்கள் இவங்களுக்கு எல்லாம் என்ன மாதிரியான கோரிக்கையை மட்டும் நினைக்கிறீங்க? ஏன்னா அதாவது உயர் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா அப்புறப்படுத்தணும் இந்த மக்களை அப்படின்னு. இந்த இடத்துல வந்து என்னன்னா நம்ம இரவுக்குள்ள என்னன்னாலும் நடக்கலாம். அதை ஒட்டி என்னன்னா நம்முடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன, வெளியில இருந்து நம்ம எந்த அளவுக்கு ஆதரவு வைக்கணும், பல கேள்விகள். எல்லா கட்சிகளும், தமிழ்நாட்டுல கட்சிகள், தொழிற்சங்கங்கள், வழக்கறிஞர் அமைப்புகள், இளைஞர் அமைப்புகள், மற்றவங்க எல்லாரும் எங்க பக்கம் நில்லுங்க, தூய்மை பணியாளர் பக்கம் நில்லுங்க, ஊடகங்கள், பொதுமக்கள், அவங்கள நம்பித்தான் நாங்க போராட்டம் இருக்கோம். அவங்க காப்பாத்துவாங்க நாங்க நம்புறோம். நீங்களாம் எங்களுக்கு கை கொடுக்கணும்னு நாங்க விரும்புறோம். கை கொடுத்து வீதிகளில் இறங்கி போராடணும்னு நாங்க நினைக்கிறோம். நீங்களாம் இறங்குனீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் அவங்க போராட்டம் நிறைவேறும்னு நாங்க நினைக்கிறோம்.